அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பாடப்பகுதியில் அன்றாட வாழ்வில் வேதியியல் பகுதி 3 நிறைவு பகுதியை காண இருக்கிறோம். நம்முடைய 2 பகுதிகள் அன்றாட வாழ்வில் வேதியியல் பகுதி 1 மற்றும் பகுதி 2 பார்க்காதவர்கள் உங்களுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட முதல் இரசாயன வினை எது? எரிதல் வினை. வேகமாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், தமிழில் திரவ பெட்ரோலிய வாயு. மெதுவாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு சுவாசித்தல். தன்னிச்சையான எரிதலுக்கு எடுத்துக்காட்டு பாஸ்பரஸ் அறை வெப்பநிலையிலேயே எரியக்கூடிய தன்மை கொண்டது. தன்னிச்சையான எரிதலுக்கு எடுத்துக்காட்டு பாஸ்பரஸ். வெடித்தல் எடுத்துக்காட்டு பட்டாசு. எளிதில் தீப்பற்றும் உலோகம் எது? லித்தியம், பொட்டாசியம். தீப்பிடித்தலின் வேதிவினையை கூறுக. ஆக்சிஜன் பிளஸ் வெப்பம் பிளஸ் எரிபொருள் ஈக்குவல் டு தீ. சுடர் என்பது வேதிவினை மற்றும் வாயுக்களின் கலவையாகும். நெருப்பு என்பது ஒரு பருப்பொருளாகும். அடுத்ததாக வண்ண வண்ண சுடர்கள். வெண்மை சுடர் தருவது எப்சம் உப்பு. ஊதா நிற சுடரை தருவது லித்தியம் உப்பு. இண்டிகோ சுடரை தருவது பொட்டாசியம் குளோரைடு. நீல நிற சுடரை தருவது ப்ளீச்சிங் பவுடர். பச்சை நிற சுடரை தருவது போராக்ஸ் பவுடர். மஞ்சள் நிற சுடரை தருவது கால்சியம் குளோரைடு. ஆரஞ்சு நிற சுடரை தருவது சமையல் உப்பு. சிவப்பு நிற சுடரை தருவது ஸ்ட்ரான்சியம் குளோரைடு. ஆவியாகும் பொருட்கள் சுடரை உருவாக்கும். எடுத்துக்காட்டு மெழுகு, மண்ணெண்ணெய். ஆவியாகக்கூடிய பொருட்கள் இருந்தால் தான் அந்த பொருளானது சுடரை உருவாக்கும். எடுத்துக்காட்டு மெழுகும் மண்ணெண்ணையும். ஆவியாகாத பொருள்களை கொண்டிருந்தால் அது சுடரை உருவாக்காது. எடுத்துக்காட்டு நிலக்கரி சுடரை உருவாக்காது. அடுத்ததாக மெழுகுவர்த்தியினுடைய சுடர் அமைப்பு 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. சுடரின் பகுதி, வெளிப்பகுதி, நடுப்பகுதி, உட்புற பகுதி அப்படின்னு. அடுத்தது எரிதல், எரிபொருள் எரிதல். அடுத்தது நிறம், அடுத்து ஒளிர்தல் பகுதி. இப்போ முதல் பகுதியை பார்க்கலாம். வெளிப்பகுதி அதிக வெப்பமான பகுதி. முழுமையாக எரிபொருள் எரியும். அந்த வெளிப்பகுதியினுடைய நிறம் நீல நிறம். ஒளிர்தல் பகுதி அது பேர் ஒளிராத பகுதி, ஆனால் அதிக வெப்பமான பகுதி. அடுத்தது நடுப்பகுதி மஞ்சள் நிறத்தில் இருக்கும். மிதமான வெப்பமான பகுதி, அதாவது நடுப்பகுதி மித வெப்பமான பகுதி. எரிபொருள் குறைவாக எரியும், அப்படி இல்லை என்றால் பாதியாக எரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறம் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் நடுப்பகுதி. ஒளிர்தல் ஒளிரும் பகுதி, அதாவது மெழுகுவர்த்தி சுடரினுடைய ஒளிரும் பகுதி எதுன்னு கேட்டால் நடுப்பகுதி. ஒளிராத பகுதி எதுன்னு கேட்டனா வெளிப்புற பகுதி, அதாவது வெளிப்பகுதி. அதே மாதிரி அதிக வெப்பமான பகுதின்னு கேட்டால் வெளிப்பகுதி. அடுத்ததாக பாருங்கள், உட்புற பகுதி மிக குறைந்த வெப்ப பகுதின்னு சொல்லுவோம். உட்புற பகுதி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா எரியாத வாயுக்கள் உள்ள பகுதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறம் கருமை நிறம். அடுத்ததாக கலோரிபிக் மதிப்பு. கலோரிபிக் மதிப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம். 1 கிலோ எரிபொருள் முழுமையாக எரிந்து வெளியிடும் வெப்ப ஆற்றலின் அளவு. 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் முழுமையாக எரிஞ்சதுன்னா அது எவ்வளோ வெப்பத்தை வெளியிடுதோ அதற்கு பெயர் தான் ஒரு கலோரிபிக் மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலா கலோரிபிக் மதிப்பு ஈக்குவல் டு உற்பத்தி செய்யப்படும் வெப்பம் பை எரிபொருளின் அளவு. எவ்வளோ எரிபொருள் எடுத்துக்கிறோமோ அது எவ்வளோ வெப்பத்தை உற்பத்தி செய்யும். இதுக்கிடையே உள்ள தகவல் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கலோரிபிக் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான அலகு கலோரிபிக் மதிப்பின் அலகு கிலோ ஜூல் பை கிலோகிராம். அடுத்தது சில பொருட்களினுடைய கலோரிபிக் மதிப்பை காணலாம். எரிபொருள் கலோரிபிக் மதிப்பு கிலோ ஜூல் பை கிலோகிராம். மாட்டுச்சாணம் அதனுடைய கலோரிபிக் மதிப்பு 6000 முதல் 8000 வரை. மரக்கட்டை 17000 முதல் 22000 வரை. நிலக்கரி 25000 முதல் 33000 வரை. பெட்ரோல்
45,000, மண்ணெண்ணெய் 45,000. பெட்ரோலும் மண்ணெண்ணெயும் ஒரே கலோரிபிக் மதிப்பை கொண்டுள்ளது. அதே மாதிரி டீசல் வந்து 4,50,000 கலோரிபிக் மதிப்பை கொண்டுள்ளது. மீத்தேன் 5 லட்சம் கலோரிபிக் மதிப்பை கொண்டுள்ளது. சிஎன்ஜி 50,000 கலோரிபிக் மதிப்பை கொண்டுள்ளது. எல்பிஜி 55,000 கலோரிபிக் மதிப்பை கொண்டுள்ளது. பயோகேஸ் 35,000 முதல் 40,000 கலோரிபிக் மதிப்பை கொண்டுள்ளது. ஹைட்ரஜன் 1,50,000 கலோரிபிக் மதிப்பை கொண்டுள்ளது. அதிகமான கலோரிபிக் மதிப்பு கொண்டது மீத்தேன். அடுத்ததாக நெருப்பினுடைய வகைகளை பற்றி பார்க்கலாம். 5 வகையான நெருப்பு வகுப்புகள் உள்ளது. வகுப்பு ஏ, வகுப்பு பி, வகுப்பு சி, வகுப்பு டி, வகுப்பு இ. அதற்கான எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்கோம் பாருங்க. வகுப்பு ஏ மரம், காகிதம் மற்றும் துணி போன்ற எரியக்கூடிய திடப்பொருட்களால் ஏற்படுகிறது வந்து வகுப்பு ஏ நெருப்பு. வகுப்பு பி நெருப்பு பாருங்க. பெட்ரோல், டர்பண்டைன் அல்லது பெயிண்ட் போன்ற எரியக்கூடிய திரவ பொருட்களால் ஏற்படுகிறது. அப்போ திடப்பொருளால் ஏற்படக்கூடியது வந்து வகுப்பு ஏ, திரவ பொருட்களால் ஏற்படக்கூடியது வந்து வகுப்பு பி. அடுத்தது பாருங்க வகுப்பு சி ஹைட்ரஜன், பியூட்டேன் அல்லது மீத்தேன் போன்ற எரியக்கூடிய வாயுக்களால் ஏற்படுவது சி வகை நெருப்பு. அடுத்தது எண்ணெயால் ஏற்படும் தீ வகுப்பு டி. மின்சார தீ விபத்துகள், மின்சார உபகரணங்களால் ஏற்படும் தீ வகுப்பு இ. அடுத்ததாக அந்த 5 வகையான தீயை எப்படி வந்து அணைக்கலாம், எதன் மூலம் அணைக்கலாம், எதன் மூலம் அணைக்கக்கூடாது என்பதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வகையான அணைப்பான்கள் பல்வேறு வகையான தீயை எப்படி அணைக்கின்றன அப்படின்னு பார்க்கலாம். வகுப்பு ஏ, பி, சி, டி மின்னியல் தீ. அடுத்து வகுப்பு எஃப். இப்போ பாருங்கள், இதில் வந்து கிரீன் கலரில் இருக்கிற டிக்கு எல்லாமே அந்த தீயணைப்பான நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு அர்த்தம். பெருக்கல் குறி போட்டிருக்காங்க, இன்ட்டு மார்க் போட்டிருக்காங்க இப்போ ரெட் கலரில். இது எல்லாமே பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான விளக்கம். இப்போ நீரை வந்து எதை வைத்து நம்ம அணைக்கலாம்னா எரிபொருட்கள், மரம், காகிதத்தை அணைக்கலாம். நுரையை வைத்து எதை அணைக்கலாம் அப்படின்னா வகுப்பு ஏ உள்ள பொருட்களை அணைக்கலாம். வகுப்பு பியில் உள்ள எளிதில் தீப்பற்றும் திரவங்கள், பெயிண்ட், பெட்ரோலை அணைக்கலாம். ஆனால் மீதி வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு பொருட்களை அணைக்கக்கூடாது. அதேமாதிரி லித்தியம், பொட்டாசியம் போன்ற உலோகங்கள், எளிதில் தீப்பற்றும் உலோகத்தை அணைக்கக்கூடாது. மின் உபகரணங்களை அணைக்கக்கூடாது. கொழுப்பு பொருட்களை வறுத்தல் இதெல்லாம் வந்து அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து உலர்த்தூள் பாருங்கள். உலர்த்தூள் தான் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தீயணைப்பானில் பயன்படுத்துவோம். அதுவும் முக்கியமாக நம்ம இந்த கொழுப்பு பொருட்களை தவிர மற்ற அனைத்திற்குமே இந்த உலர்த்தூள் தீயணைப்பானை பயன்படுத்தலாம். முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1000 வோல்ட் வரை உள்ள மின்னியல் தீயை அணைக்க பயன்படுவதுன்னா உலர்த்தூள். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவங்களை அணைக்க பயன்படுத்தலாம். மின்சார தீயும் அணைக்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஈரமான ரசாயனம் வந்து எரிபொருட்கள் வகுப்பு ஏவில் உள்ள பொருட்களை அணைக்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி கொழுப்பு பொருட்களை அணைக்க பயன்படுத்தலாம். அனைவருக்கும் நன்றி.